அவர்கள் என்ன சொல்லுதுன்னா சின்னாம்டா நான் தான் கேட்கிறேன் பெரியாம்டா அதுக்கு இந்த ஆதிவாளி நான் ஒரு தட்டங்க அண்ணா 18 நாள் சண்டை இருக்குது. என்னென்னவோ வெற்றிகள் எவ்வளவோ இருந்துச்சுன்னா இதெல்லாம் சொல்ல நேரம் ஆயிடும். இது அனைத்துக்குமே சொந்தக்காரர் நாங்க தான் ஜெயிச்சோம். ஒண்ணு என்ன பண்ணாரு சொல்லிருக்காரா அப்ப தகாத இடிமான வார்த்தையெல்லாம் என்ன பண்ணியோ தெரியாது. பேசியோ அனுப்பியோ ஒதுப்பியோ இந்த நாட்டுல மூத்த கணவருக்கு பட்டம் சுட்டி எனக்கு இலவசி பட்டம் சுட்டி நீதான் எனக்கு பட்டம் சுட்டணும். உன்னுடைய என்ன போவாங்க வந்து மாமா மச்சான் வண்டி சொல்றது கரெக்டா மடிச்ச மாதிரி இந்த 18 நாள் யுத்தம் நடந்தது. யுத்தத்துல பின்னெடுத்து கதை எடுத்து யாரு சண்டை செய்து அத்தனை பேர் மடிச்சது உனக்கு தெரியும். நீ தானே எத்தனை பேர் கூட்டி வச்சுக்கிற, எத்தனை பேர் பார்த்தது. நான் என்ன சொல்றேன், எங்க 2 பேரை யார் மடிச்சு நீயே சொல்லிப்ப. அந்த புத்தி கெட்டங்க இவர்களே வாருங்கோ, புத்தி கெட்ட இவர்களே வாருங்கோ. சொல்ல முடியவில்லை என்றால் நச்சுனா சக்கரை முன்னே சென்ற அனைவரையும் அழித்து கொண்டு சென்றது. பின்னாடி சும்மா நதிக்கு வந்த பையன் எங்க பீமா உனக்குதான் பாரு தெரியுமா? ஆமாண்டா. அறியாத
என்ன வரா? டேய், கம்பு இருக்கு. நான் தான் பெரிய ஆளு. நீ சொல்ல. நீ நான் தான் புடி பேசுறேன். டேய். எங்களுக்கு சாய் வேணாமா? ஆனா போடா. டேய், நாங்க தான் ஜெயிச்சோம். நீங்க தான் ஜெயிச்சோம். ஆமா. நீ வாங்க போ. போ. எங்களுடைய தயவு வாடா. போறேன்னா. மச்சான் மச்சான். எங்கடா மச்சான் மாறுங்களே? எங்கடா? டேய் மச்சான் மாறுங்களே. நான் ஜெயிக்கல. நீங்க ரெண்டு பேரும் தான் ஜெயிச்சிருக்கீங்க. அவன் நாமளே சொல்லிட்டு போறோம். நான் என்ன சொல்லிட்டு போறோம். அப்படி அடி கூடாது. என்ன அப்படி? நீங்க தான ஜெயிச்சு சொல்லிட்டு போறோம். ஏன் ஜெயிச்சு சொல்ற? நீ தான் இல்ல ஜாதிபதி கட்டி பத்தியா? நான் தான் சொல்றேன். சரி. நான் சொல்றேன். நீ தான் வில்ல எடுத்து ஜெயிச்சு சொல்ற. வில்ல எடுத்து நீயே கணக்கு எல்லாம் இருக்கா? அது என்ன இப்ப ஆளால எந்திரிச்சு பாரு. அது ஆறானேரா பாத்தா. அதுக்கு ஆதாரம் தானே. இப்ப நீ பிள்ளை எடுத்து போட்ட. நீடா ஜெயிச்சு சக்கத்துடா சென்றல. ஆமா. சக்கத்துடா சென்றல. ஆமா. நான் ஜெயிக்கிறதா சொல்றேன். நீ சக்கத்துடா அர்த்தம். சாட்சி யார் பாத்துனா? உன் பக்கம் பாக்காரனா. டேய் எல்லாரும் கேளு. கல்யாணம் பத்தி சொல்லுவாங்க. விநாயகர் தம்பி சொல்லுவாங்க. ஒரு சக்கத்தை யாரே சொல்லுவாங்களா? ஆனா பாத்தாளா? இந்த மகாபாரதத்தை முதல் நாள் சண்டையிலிருந்து 18 நாள் வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பவர் உங்களுடைய பிள்ளையே. யாரு? எங்கக்கறாங்க மயிர்ல? நான் சொல்றேன் குருச்சேத்திர பூமியில அரவபாலன் உயிர் போதுல இருக்கா என்னவா கட்டா குருஷேத்திரத்தில் தலை மட்டும் தனியாக தவித்துக் கொண்டிருந்த அரவபாலன் தர்பார் இதோ குருச்சேத்திரம் சாட்சி காட்டுங்க. இங்க வந்தியா? சாட்சி தான் கேட்டீங்க. கண்ணுல பாருங்க. யாரு இது? இதோ கண்ணில் இருக்க மத்தியா ஆமா அரவபாலன் என் தம்பி மாமா. ஆமா அவனே தான் சாட்சி. என் தம்பி மோனி என்ன மாதிரி மண்ணை பத்திக்கிறவங்க காலாவலிடா. கேட்ட சொன்னாலும் நினைவு கேட்டு போற நேடி யாருன்னு. அது இப்ப கேட்டது தம்பி ஆ வர ரெண்டு பேரும் கேட்கலாம். இவன் போய் சொல்லுவான். அதான் என்ன கண்ணே அப்பா அப்பா டேய் அப்பா பெரியப்பா வந்துட்டா. பெரியப்பா வணக்கம் அப்பா வணக்கம் டேய் என்னை தேடி வந்த காரணம் என்ன மாமன் தான் கூட்டு வந்துறாரு. ஆஹா. இந்த குருசாமி பூமியில உன்னை பலியிட்ட நாளே வந்து நீதான் உட்கார்ந்து பாத்துங்கறியா. மாமா போய் சொல்றாரா போய் சொல்றாரான்னு உன் மகனே கேட்டு இங்க கூட்டு வந்துறாரு. இந்த 18 நாள் இருந்தது. சேராசேரியில 18 சேரியா. நானும் என் தம்பி மட்டும் நாங்க ரெண்டு பேரும் சொன்னோம். மாமா என்ன சொன்னாரு? நான் தான் படிச்சேன்னு அவர் சொன்னாரு. அதனால 17 சந்தேகம் வந்த கேட்டுன்னு கூட்டு வந்துறாரு. யாரு சண்டி நானே தெரிச்சா? யாரு கொண்டாந்தது யாரு கொண்டாந்தது மாமா வணக்கம் மாமா மாமா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடத்தி 18 நாள் வரையிலும் முதல் நாள் சண்டையில என்னை களபலி வைத்தாய் மாமா உன் சதியால இந்த குருச்சேத்திரத்தில் என் சிரமாக மட்டும் முண்ட மட்டும் இருக்கிறேன் மாமா மாமா அப்பா இத்தனை நாள் வராத படிக்கு
கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆ. அங்க நான் சேர்த்துமா சொல்லி ஆ. நான் போய் மாமனை பார்த்து வர வந்து ஆஹா. மாமன் நாங்க படிக்கும் போது போட்டி வந்து ஆ. போய் நான் சாட்சிக்கு ஆதாரம் கேட்டேன் ஆஹா. அப்ப மாமா உங்ககிட்ட கொடுத்துருக்காரு ஆ. நாங்க நானும் படிச்சுட்டு சொல்றேன் மாமன் கிட்ட அதே சொல்லு தந்தை பக்கம் பார்த்து சொல்லு அப்பா, சொல்லு அர்ஜுனன் தான் மறுத்தார் என்று நான் சொல்லணுமா? சொல்ல வேண்டாம் சரியப்பா, நீங்க படிச்சுட்டு சொல்றேன் நீங்கதான் நீங்கதான் மறுத்தேன்னு சொல்ல வேண்டுமா? மாமா, மாமா, நீங்க என்ன தெரிவிக்கிறீர்கள்? இந்த மாபரத்தை பற்றி முடித்து ஆஹா. பூமி வரத்தை திட்டு தீர்த்து. ஐவர் ராஜாக்களுக்கு இந்த நாட்டை பெற்று ஆஹா. நானே கொண்டு நான் தான் சண்டைக்கு சண்டை முடிக்கிறேன். உண்மையை பேசுன்னு சொல்றாரு மாமன் ஓ, உண்மையா சொல்ல வேண்டாம். அப்படி என்று என்னை தேடி வந்திருக்கின்றாய், சாட்சியாக என்னை கொண்டு வந்திருக்கின்றாய். அப்பா, பெரியப்பா, மகனே மகனே அப்பா, மகனே அப்பா, நீ யாரையும் சண்டை போட்டு வெல்லவில்லை. பெரியப்பா, நீயும் சண்டை போட்டு யாரையும் கொல்லவில்லை. அப்புறம் நீங்கள் இருவரும் சண்டை போடக்கூடிய நேரத்திலே, இதோ கண்ணிமிக்க நேரத்திலே, மாதா கண்ணன் மாமன் சக்கரத்தை விட்டு அனைவரையும் தான் அதிசாலைகளும் மடித்து விட்டார். இதுதான் உண்மை. இது மட்டும்தான் உண்மை. டேய் என்னமோ நம்ம பையன்கிட்ட சொல்லி கொடுத்துறாங்க சத்தியமா நம்ம பையனை ஏதோ மந்திரம் மதுரை போட்டு போட்டாங்க கோணம் தெரியும் எனக்கு இன்னும் இதை என்ன பண்ண போறோம்னு யாருக்கு தெரியும் எனக்கு வந்து போய் சாட்சி சொல்ல வச்சுட்டா அதான் சரி சாட்சிக்கு ஆளுக்குது நம்ம கிட்ட கத்தி வில்லு பதில் சொல்லுமா போய் சொல்ல முடியாது. கதை போய் பதில் சொல்லுமா சொல்லாதே சரி எதுக்கு தான் ஆகணும் அப்பா, அப்பா, நீ கொன்னேன்னு சொன்னியே, உனக்கு சாட்சி யாரப்பா? சாட்சி யார் மேல வில்லுதான் சாட்சி எனக்கு கதை தான் சாட்சி வில்லு பேசுமா, இந்த கதை பேசுமா? ஆனால் மாமாவுக்கு சாட்சி இந்த குருஷேத்திரத்திலே நான் இருக்கிறேன். இந்த குருஷேத்திரம் 18 நாள் வரையிலும் இந்த குருஷேத்திரத்தில் இந்த சிரமப்பட்டது மட்டும்தான் நான் அமர்ந்திருந்தேன். பார்த்தது உண்மைதான். மாமாதான் அனைவரையும் கொண்டார். சரி யாரும் கொல்லவில்லை. கிடையாது. மாமனுடைய சக்கரத்தினால் மட்டும். மாமன் சக்கரை அறுத்துட்டு போச்சு ஆமாம். கபாமன் ரத்தத்தை ஏறிட்டு போச்சு ஆ, அது போய் சொல்லி மாமன் என்ன சொன்னாரா கிடையாது கிடையாது. மாமன் எனக்கு நான் கண்ணால் பார்த்தேன். கிடையாது. மாமன் என்னதான் ரகசியமா சொல்லியிருந்தா ரகசியம் கிடையாது அப்பா. சொல்லிட்டு நானா மாமனை பார்க்க பெரியப்பா, ரகசியம் கிடையாது. பார்த்தது உண்மை பார்த்தது உண்மைதான். புள்ள பத்தி வச்சுக்கிற மாதிரி என்ன மாதிரி புள்ள நான் என்ன அப்படியே பார்த்துனா கூட அவன் பக்கம் சொல்லுறாரு அம்மா மேலே இருக்குது அது. நீங்கள் யாரும் கொல்லவில்லை. மாமா கொன்று விட்டது பிறகு நீங்க சட்டபமா எடுத்திருக்கிறீர்கள். கடவுளே சிவயம்மா கட்டுப்பட்டு விழுந்து மாவுடைய என்னடா திரும்ப இது ஐயோ இதில் நான் தான் சண்டை போட்டு ஜெயிச்சேன், இதில் நான் தான் சண்டை போட்டு ஜெயிச்சேன் என்று வீராப்பு பேசுகிறீர்கள். அதனால் யாரும் கொல்லவில்லை. மாமனுடைய சக்கரத்தினால் மட்டுமே கொன்றார். மாமனுக்கு சாட்சி சொல்லி அதுதான் உண்மை. தாயம் போய் சொன்ன மாதிரி சொல்லிவிட்டான் சொல்லு அர்ச்சனா சரி அம்மா ஏதோ நாங்க தவறு செய்யறோம் என்ன மன்னிக்க கோவமா பேசிட்டா சரி என்ன மன்னிச்சிரு மாமா அவ்வளவுதான் மாமா நான் என்ன சொல்றேன் ஏதோ தவறு செய்துட்டோம் சரி. எங்க அண்ணன் தர்மபுரம் பட்டாபிஷேகம் பண்ணாமே அப்படியே தனியா இருக்கிறாரு ஆமா. அவர் ஏதாவது ஒரு வழி செய்துட்டு அப்படி பட்டவர்களோடு சூட்ட வேண்டும் யாரால் குறைந்து அரவாணி முடிக்க வேண்டும். முதல்ல அரவானா ஆமா சரி ஏன் என்று கேட்டால் இவருடைய கெல்லாவை விட்டு அவர் சிறுசை அங்க போய் பேசிக்காதா நாங்க அதுக்கு ஒரு 4 லட்சம் பார்க்கணும் 4 லட்சம் பார்க்கணும் அதுக்கு பட்டாஞ்சாலி சுட்டணும்ன்ற சரி மாமா இப்ப நீ தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டாமா சரி நாங்க ஒரு பக்கம் பேசி கூட்டி நாலு திருப்பி வேலை என்ன பக்கம் பண்ணு போட்டுக்கலாம் நீயே பாத்துக்கலாம் அதாவது இந்த அரவப்பாளையின் கெல்லாவை விட்டு அவன் சிறுத்தை எடுத்து சென்று திருப்பாலை போல ஜெயித்தேன் மாற்றாக சாலைகளை போட்டுவிட்டது. நான் என்ன சொல்றேன் இப்ப ஏன் அவனுக்கு வந்து அங்க போட சொல்றேன் கெருடனை கூப்பிட்டு திருப்பாக்கடல வந்து போட சொல்றேன் ஏன் போட சொல்றேன் ஏன் சதுமலை போட சொல்லுங்க கேட்டா ஏன் திருப்பாக்கடல போட சொல்றேன் திருப்பாலை போட்டா உனக்கு அவனுக்கும் பகை தெரியலா உன் கூட இருக்கிறவன் எனக்கு தெரியும் சரி. உனக்கு அவனுக்கும் பகை ஆமா. அவனை விட்டு வச்சா ஒன்னே தீத்துருவான் அப்ப வந்து ஆளவன் அதனால இவன் இருந்தா சும்மா விட மாட்டான் திருப்பாக்கல கூட போட்டு வாழ்ற கெருடனை கூப்பிட்டு உண்மை சொல்ல அந்த கெருடன் ஆகப்பட்டு திருப்பாக்கல்ல போடல அவனுக்கு மனசு எதுக்கு சரபங்க நதியில போட்டு விட்டு விட்டான் அந்த சர்வங்களை போட்ட பிறகு மீண்டும் அவன் ஒரு குழந்தையாக உற்பமானான். அப்படி உற்பத்தியா பிறகு குழந்தையா பிறந்தது அதோட Thank you.
தாகம் விட அதிகமாக இருக்கிறது. தண்ணீர் எடுப்பு சீக்கிரமாக சென்று குளக்கரை சென்று அந்த பாவி அந்த சூற ஆட்சி ஆட்டி நாங்கள பசி காய்கறி திருட்டு இருக்கிறோம். தண்ணி எடுத்து சீக்கிரமா தண்ணி கொண்டு ஜலம் திருட்டு வருகிறேன். சீக்கிரம் கொண்டா போ. ஜலமாதை தண்ணீரட்ட ஜலம் எடுப்பதற்காக இந்த நதிக்கரைக்கு வந்திருக்கிறோம். ஆமா நதிக்கரையிலே ஒரு குழந்தையாகப்பட்டது கிடைத்திருக்கிறது. இந்த குழந்தை இவ்வளவு அழகா இருக்குது. இந்த குழந்தை நம்மளுக்கு குழந்தை இல்ல. இந்த குழந்தைய அரண்மனைக்கு கொண்டு சென்று தன்னுடைய மன்னவரிடத்திலே கானகத்தில் இருக்கிறார் என் கணவர். இந்த கானகத்திலே சென்று என் கணவரிடத்திலே கொடுக்கணும். ராஜா கிட்ட கொடுக்கணும். ராஜா கிட்ட கொடுத்தா மனமகிழ்ந்து இருப்பார். நீ நீர் எடுப்பதற்காக குளத்திற்கு சென்று அந்த குளத்திலே ஒரு குழந்தை கிடைத்தது. வருஷக்கணக்கில் பிள்ளை இல்லாத இருக்கிறோம். எங்கிட்டு வந்து பிள்ளை எங்கிட்டு வந்து யாருக்கு பிள்ளையா தூக்கி வந்து பேரை கேட்டான். பேரை கட்டி விடாது. யாருக்கு பிள்ளை ஏழு பிள்ளை சாமி யார் விட்டு குழந்தைய நான் தூக்கின்னு வரல. அந்த குளத்திலே அந்த நீரிலே கிடந்தது இந்த குழந்தை. ஆமா அந்த குழந்தையதான் எடுத்து வாசத்தோடு கண்ணீர்ல இருக்கிறதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்த சாமி. யார் விட்டு குழந்தைய நான் தூக்கி எனக்கு சந்தேகமாகுது. ஆமா ஒரு வாசனை. இது யாரும் பெத்தவில்லையோ தெரியாது. எங்க பெத்தவில்லையோ ஆமா திருப்பதி மகளும் பெத்து போட்டுருக்கலாம். ஐயா யாரு நீ பேசுவது யார்? ஆகாயவாணி. சரி சொல்லு. எங்களுக்கு நன்மை கிடைக்கும். சரி நாடு கிடைக்கும். சரி குழந்தைக்கு பேரு இந்த குழந்தைக்கு எடுத்து நேரம் உங்களுக்கு போன நாடு என்ன கிடைக்கும். இந்த வழிக்கு என்ன பேர் வைக்கிறது? நீ பேர் வச்சிரு. சரபாலனுக்கு இன்று முதலாக குழந்தையை வளர்த்து வரலாம். நாளொரு மணியாக பொழுதொரு வண்ணமாக வளர்த்து நமக்கு நன்மை பிள்ளைய பார்க்கணும். சீக்கிரமாக சென்று சரபாலனை கூட்டு போ.
வணக்கம் வணக்கம் கவலா சாமி இந்த பரம்பரை வந்தது என்னுடைய விளக்கம் பெயர் விளக்கம் தரபாலன் 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 நன்றாக விளக்கம் புரிந்தது நன்றாக விளக்கம் புரிந்தது ஆனா சிவபெருமான் வம்சத்தால் பிறந்த யாருக்கு பிறந்தா தரபாலன் அர்ஜுனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த அரவபாலன் இப்பொழுது அரவபாலன் இப்பொழுது சரபாலன் அது மட்டுமா இன்றைய தினத்தில் எனது தாய் தந்தையானவர் என்னை எடுத்து வளர்த்து வந்தார் இன்றைய தினம் பார்க்க வேண்டாம் தந்தையை தாயை பார்க்க வேண்டாம் போகலாமா என்ன சரபாலா தந்தையே மகனா விளங்கக்கூடிய சரவபாலன் அநேக வந்தனா சரி சரி ஆமா அம்மா மகனே உன்னாண்டு கோடி வந்த அம்மா பந்தாடி பாதம் பண்ணி அன்னையாளுடைய பாதத்தில் பணிந்திருக்கிறார். ஆமா, ஆண்டவனுடைய அருளால் அவருடைய ஆசீர்வாதத்தால் சத்தோடு வாழ்ந்திருப்பார். சுகமா இருப்பாய் அப்பா. அம்மா அப்பா என்னை இந்த சபையில் சுகமாக இருக்கும்படியாக ஆசீர்வாதம் கொடுத்தீர்கள் அல்லவா? என்ன வரவேற்று கிடையாது கிடையாது நாடு கிடையாது நகரம் கிடையாது ஆட்சி ஆடி நாட்டை விட்டுட்டு நடந்து வரோம். அங்க தெருக்கோப்பையெல்லாம் வாங்கிக்கணும். வாங்க போலாம் ரெண்டு பேரும் வாங்க. அப்பா அப்பா அம்மா வாங்கி தின்ன போறாங்க. நாடு இல்ல நகரம் இல்ல. நான் இருக்கும் போது மகன் இருக்கும் போது என்ன பூண்டு பாக்குறேன். அம்மா இதுக்கு முன்பதாக நாடு நகரம் எல்லாம் செய்தீங்க இல்ல? அந்த நாடு எங்க போச்சு?
நாடு நகரலா எங்க போச்சா நான் சொல்றேன் யாரோ ஒரு கூத்தா சொல்றேன் வந்து சாம்பார் மாமால அப்படியே உள்ள ஓடியாங்க அடிச்சு அடியில நாட்டை விட்டே ஓடி வந்துட்டோம் நாட்டை விட்டு ஓடி வந்து ஐயோ வந்தாங்க அப்பா அம்மா யார் ஒரு ஆள் சரபாகன் ஒரு ஆள் இருக்க வரை நீங்க யாரும் இருக்க பயப்பட வேண்டாம் இந்த மூட்டாக்குள்ளே அடியோதெல்லாம் அடிச்சு நாடு நகரத்தால் உனக்கு வாங்கி வருகின்றேன் யாரும் இருக்க பயப்பட வேண்டாம் வெற்றியாளர் வருவியா கண்டிப்பா நம்பி போலாமா சரி போ அத எங்க இருக்கிறாங்க ஒரு பொடி பையனாகிறான் இவன் யாரு வாடா போடணும் என் மகனை பொண்ணு பண்ணிருக்காரு அமைச்சவர்களே என்ன சொல்றேன்னா அஸ்தாபுரி வந்தோம் கம்பா நீ வழி பறிக்கிறியா நீ யாரு சின்ன பையன் சும்மா கால விட்டு ஆள் யார் மட்டும் எனக்கு சொல்லணும்பா நீ சொல்லலாம் அடிச்சு பட்டா அந்த யார் தான் நீயும் எந்த நீயோ என்ன யாருன்னு கேக்குற என் பேரை கேக்குற நீ யாரு பேரு உன் ஊரு சொன்னீனா மரியாதை உயிர் போயிடுச்சுங்க இல்லன்னா மாவன் அவ்வளவுதான் தோல்வி சமரா சின்ன சிறுவனே